ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கேஎல்ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுங்கண்ணா சூப்பரான ஒரு ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானில் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? நண்பர்களே, நேற்று வந்து வீடியோ போட முடியல, சரிங்களா? கொஞ்சம் வந்து ப்ரொடிக்ஷன் அந்தளவுக்கு செட் ஆகலை. இன்றைக்கி 453 நல்லதொரு சூப்பரான கேளுங்கண்ணா கெஸ்ஸிங் கொடுத்துடலாம். இந்த வீடியோவை ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் அப்போ தான் வந்து நமக்கு அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய கேளுங்கண்ணா கெஸ்ஸிங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், சரிங்களா? 453, சரிங்களா? இன்றைக்கி வந்து அடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 453 அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 453க்கு நம்ம அடுத்த கேளுக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். நமக்கு ட்ரா கம்பெனி என்ன அப்படின்னா ஸ்வர்ணா கேரளம் 28, சரிங்களா? நமக்கு தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 21/11/2025. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு கணிப்பில் நம்ம மாஸ்டர் குருஜியில் பார்த்துடலாம். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோஸ்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்க நம்ம நாளைக்கான ப்ரிடிக்ஷனுக்குள்ளே உள்ளே போகலாம், சரிங்களா? நாளைக்கான ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போகலாம். 453 நண்பர்களே, நம்ம ஏ போர்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 8 மற்றும் 3, நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மற்றும் 2, சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மற்றும் 5 கொடுக்குறோம். எதுக்காக இந்த கணிப்புகள் அப்படின்னா 453, சரிங்களா? 4க்கு ஒன்று லிஸ்ட் பண்ணி அடிப்பான், சரிங்களா? ஏன்னா பழைய ரிசல்ட் பேட்டர்ன்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் அடிச்சிருக்கான் அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 5 அடிக்கிறான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். 5லேருந்து 1 கழித்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஏ போர்டில் நிறுத்தும், சரிங்களா? அதே பேட்டர்ன் தான் இப்போ கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதனால் சப்போஸ் அப்படி இது அடிச்சிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னா நமக்கு ஏ வந்து 3 கொடுப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 கொடுத்துருப்போம். அடுத்ததாக என்ன பேட்டர்ன் அப்படின்னா டபுள் பண்ணுற பேட்டர்ன், சரிங்களா? இப்போ 1 அடிக்கிறான் அப்படின்னா ஸோ 1 + 1 2, சரிங்களா? அதேமாரி 2 அடிக்கிறான் அப்படின்னா, அதாவது 2 அடிக்கிறான் அப்படின்னா 2 + 2 4, சரிங்களா? இது ஒரு பேட்டர்ன். இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா இது ஸ்வர்ண கேரளத்துக்கு மட்டுமே செட் ஆகிற ஒரு பேட்டர்ன், சரிங்களா? இதேமாரி ஒவ்வொரு ட்ராவுக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் எடுத்து தான் நம்ம கெஸ்ஸிங் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அதை வந்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ட்ராவுக்குமே ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து தான் நம்ம கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும். அதேமாரி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தோல்வி, சரிங்களா? அதனால் வந்து நண்பர்கள் யாரும் மனசு வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான எண்களை எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன், சரிங்களா? அதேமாரி நான் ரொம்ப வருத்தம் தான் படுறேன். ஏன்னா என்னால் வந்து சரியாக எந்த இடத்துலையுமே, சரிங்களா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் சரியாக ப்ரிடிக்ஷன் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. எல்லோரும் மன்னிச்சிருங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்தடுத்த ட்ராவில், சரிங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், சரிங்களா? எந்த விதத்துலையுமே நம்ம ப்ரிடிக்ஷன் மிஸ் ஆகாது. அதேமாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான மாற்றமும் இருக்காதே தவிர கொஞ்சம் உடல்நிலை சரியானதுக்கப்புறம் ரெகுலராக உங்களை எல்லா இடத்துலையும் நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? அதேமாதிரி மெம்பர்ஷிப் நண்பர்கள் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருத்தப்பட்டிருந்தீங்க, சரியாக எடுத்து கொடுக்க முடியல, சரியாக அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்ட்டு. நண்பா, நான் முற்றிலும் மன்னிச்சிருங்க, சரிங்களா? எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹெவி ஃபீவரு, ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி போனதுனால என்னால் தர முடியல, கொஞ்சம் மன்னிச்சிருங்க, சரிங்களா? நான் ஒரு 2 நாளில் கண்டிப்பாக திரும்ப வந்துடுறேன். வந்துட்டு உங்களுக்கு சரியான ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன், சரிங்களா? யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலையும் நான் பெருசாக வந்து மதிக்கத்தக்க ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன், சரிங்களா? நம்ம ரொம்ப மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து ஒரு நம்பிக்கையோடு நான் தம்பிக்காக வெயிட் பண்ணுங்கள். ரிட்டன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சரியான ஒரு முறையில் கெஸ்ஸிங் எடுத்து நான் கொடுக்குறேன், சரிங்களா? அடுத்தது வந்து சி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 மற்றும் 5 கொடுத்துருக்கோம். ஸோ 3க்கு வந்து பவர் பண்ணால் 8, ஆனால் 8 வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 7 மேட்ச் பண்ணதுனால ஒரு டபுள்ஸ்க்கான பேட்டர்ன் செட் ஆகாத மாதிரி இருக்குது, சரிங்களா? அதனால் 8 வேண்டாம், நமக்கு அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ஐயும் 5ஐயும் பேர் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? இது உங்களோட கால்குலேஷனில் வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்து இதை ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா இது முற்றிலும் நம்முடைய தனிப்பட்ட கணிப்புகள். இது வந்து நம்ம ஓனாக எடுத்து உங்களுக்காக கொடுக்கறது, சரிங்களா? அதனால் வந்து இது உங்களுடைய கால்குலேஷனில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேண்டாம், சரிங்களா? ஏன்னா ஓரளவுக்கு செட் ஆகாத விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது, சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வெற்றி நமக்கு அடுத்தடுத்த ப்ரிடிக்ஷன்லாம் அருமையாக கிடைக்கும், சரிங்களா? அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட்டு எடுத்து கொடுக்குறேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சிம்பிளாக கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 5, சரிங்களா? ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மற்றும் 5 உங்களுடைய கால்குலேஷனை வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள்.
இது முற்றிலும் நம்முடைய தனிப்பட்ட கணிப்புகள் மட்டும்தான். சரிங்களா? அடுத்தடுத்த கேமில் நல்ல ஒரு வெற்றியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நல்லதொரு வெற்றி, நல்லதொரு கேள்வி ஏபிசி, தரமான ஒரு அருமையான ஒரு வெற்றிகளை எடுத்து நம்மளால் முடிஞ்சவரை இயன்றவரை சரியாக கொடுக்க போராடலாம். சரிங்களா? நண்பர்களே, மீண்டும் நாளை ஒரு சூப்பரான கேளுக்கான கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம்.